ஓம் அருள்மிகு சித்தி கோயிலே திருச்சுடலில் உள்ள அனைத்து ஆத்தாக்களே தாத்தாக்களை குருவாழ்க. இப்போ 7 தலைமுறை முன்னோர்களும் நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த 7 தலைமுறை முன்னோர்களில் எத்தனை பேர் எந்தெந்த பதவி அடைஞ்சிருப்பாங்க? சில பேர் ஆத்மாக்கள் சாந்தி அடையாமல் கூட இருக்கும். அதனால தான் அந்த 7 பிண்டங்கள் வைக்கிறோம். நம்ம வழக்காட்டில் 7 நிலைகள்: விண், வான், ஆகாயம், ககனம், பரவலி, பால்வெளி. 7 ஸ்வரங்கள்: சாரி, காம, பாதானி. பெண்ணின் 7 வகை பருவங்கள்: பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பெண். 7 வானவில் வண்ணங்கள். 7 நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் பிரித்து வச்சுருக்காங்க. அதனால் நம்ம முன்னோர்கள் யார் இறந்தாலும் 7 பிறவியில் 7 பிறவின்னு சொல்லுவாங்க. 7 பிண்ட இந்த 7 தலைவர் முன்னோர்களில் சில பேர் சிவநிலை அடைஞ்சிருப்பாங்க, சில பேர் சக்தி நிலை அடைஞ்சிருப்பாங்க, சில பேர் பெருமாள் நிலை அடைஞ்சிருப்பாங்க, சில பேர் நவகோள்களால் பாதிப்படைஞ்சிருப்பாங்க, சில பேர் சனீஸ்வரனால் தோஷங்களால் பாதிப்படைஞ்சிருப்பாங்க, சில பேர் அகால மரணம் அடைந்திருப்பாங்க, சில பேர் எதுவுமே இல்லாமல் இயற்கையாக மரணம் அடைந்து தெய்வீக நிலையை அடைந்திருப்பாங்க. அந்த 7 தலைமுறை முன்னோர்களை குறிக்கிறதுக்காக தான் 7 பிண்டங்கள். ஆனால் நமக்கு தெரியாது யார் யார் எப்படி இறந்துருப்பாங்க, இப்போ என்ன நிலைமையில் இருக்காங்கன்னு தெரியாது. இப்போ உங்களுக்கு ஒரு தலைமுறைக்கு முன்னாடி யாருன்னே தெரியலையா? 7 தலைமுறை முன்னோருக்கு என்ன பண்ணுவீங்க? அப்போ அது 7 தலைமுறை ஆசையில் இருந்தால் தான் உங்கள் தலைமுறை தலைக்கும் நல்லாயிருக்கும். அதை வேண்டி தான் சித்தர்கள் கொடுத்த 18 சித்தர் மடம்பீடம், இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கம், சித்தர் அடியான்கள் மந்திரம் ஓதி வழிகாட்டி இப்போ நம்ம வீடு பேறு வழங்கு இருதுரையினும் நீத்தார் வழிபாட்டு மந்திரத்தை கூறி வழிபாடு செய்யப்படுறோம். சொல்கிறீங்களா? இந்த புத்தகம் உங்களுக்கு அச்சடித்து கொடுத்துருக்கோம். நான் சொல்கிற மந்திரம் புத்தகத்தில் இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு அமாவாசையும் நீங்கள் தவறாமல் மறக்காமல் செய்யணும். சரிங்களா? நான் சொல்கிறத சொல்லுங்கள், கட்டாயம் சொல்லி ஆகணும். பூ போடுங்க. ஓம் நிலவே பகலவனே போற்றி, ஓம் அரியே அரியே போற்றி, ஓம் நம சிவாய நாராயண போற்றி, ஓம் கருவூராரே காகபுசுண்டரே போற்றி, ஓம் தாத்தாக்களே ஆத்தாக்களே போற்றி, ஓம் ஹரி ஹரி நமோ நாராயணா நாமாகுக, ஓம் கோள் நாள் விண்மீன் வல்லவான் பாம்பு அருவ வடிவ ராசி வல்லாட்சி பொல்லாங்கு நீங்குக, ஓம் ஆழ்வினை ஊழ்வினை சூழ்வினை ஆட்சியுறுபே நிலை தேய்நிலை ஓய் நிலை மாய் நிலை நீங்குக. எள்ளு எடுத்துக்கோங்க, எள்ளு கையில் எடுத்துக்கோங்க, தர்பையும் கையில் எடுத்துக்கோங்க, தர்பை கொஞ்சம் கையில் எடுத்துக்கோங்க. பரவாயில்ல, அவங்க கூட கொஞ்சம் வாங்கிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் கொடுங்க, தர்பை கொஞ்சம் கொடுங்க. அவங்க மனைவி கிட்டையும் கொடுங்க. எள்ளு கொஞ்சம் நீங்கள் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, அது தெளிக்கும். மனைவி கிட்ட கொஞ்சம் தர்பையும் கொடுங்க. எள்ளும் போடலாம், குடும்பத்தில் இருக்கிற எல்லோரும் போடலாம். நீங்களும் கொஞ்சம் வாங்கிக்கோங்கம்மா, குடும்பத்தில் இருக்கிற எல்லோரும் போடலாம். அப்படியே வாங்கிக்கிட்டு நீங்கள் வாங்கி போட்டுருங்க. அவங்க 8வது குழந்தை வச்சுருக்காங்க இல்லையா? ஓம் எல் அருகு எருக்கு எட்டி தர்பை பொல்லாங்கு போக்கு அருளூர் வாக்கு வாக்கியம் வாசகம் வெள்ளட்டம். ஓம் தாழ் பணிந்தே தாத்தாக்கள் ஆத்தாக்கள் அம்மையப்பன்கள் கருக்கள் குருக்கள் தருக்கள் திருக்கள் காத்திட வேண்டுகின்றோம். ஓம் உள்ளம் நிறை பூசை தவம் ஞானம் சிந்தை வளர்
ஐந்து வேட்டல் முத்தி ஓம்பல் தொழுகை உடலூர் அரட்டல் பாடுகிடத்தல் பயனூரட்டும் ஓம் நீலமைதி நிலவட்டும் ஆளன்பு வளரட்டும் வளரின்பம் விளையட்டும் நன்மை ஓங்கட்டும் எழுச்சி செழிக்கட்டும் மகிழ்ச்சி மலரட்டும் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சிவாவாசி ஓம் சிவாவாசி ஓம் சிவாவாசி ஓம் சிவாவாசி ஓம் சிவாவாசி ஓம் சிவாவாசி ஓம் நாராயண நாராயணி 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 ஓம் ஹரி ஹரி தேவி தேவா 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 ஓம் மூவாதி தேவப்பரமே 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 ஓம் மூவாதி தேவப்பரமே. இப்போ நான் சொன்னது என்னது? மூ ஆதினா மூன்று ஆதி, அதாவது கருவாதி, கருவை ஆதியாக கொண்டது. அப்படின்னா இறந்தவர்கள் அன்று செய்கின்ற பூசை. அப்படின்னா அடுத்த கருவுக்கு முன்றே ஆதி, ஆதினா ஆரம்பம்னு அர்த்தம். அதான் கருவாதி பூசை. அடுத்தது 16ஆம் நாள் காரியம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த கருமாதி பூசை தான் கருமாதி பூசை. 16ஆவது நாள் மனிதனின் பேர்கள் 16 செல்வங்கள் சொல்கிறாங்க இல்லையா. அப்போ ஒருத்தர் இறந்தாருன்னா அவருடைய செல்வங்கள் ஒவ்வொன்றாக விடைபெறும். அந்த 16ஆவது நாளில் தான் நம்ம காரியம் பண்ணணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஆஃபீஸ் போகணும், எனக்கு வேலையில் இருக்குது, அவ்வளோ நாள் லீவ் போட முடியாது, 10ஆவது நாளே 5 நாள்லேயே 3 நாள்லேயே வச்சிடுறாங்க. அப்படி செய்யவே கூடாது. அப்போ என்னன்னாக்கா 5 நாள் வச்சு 5 பேர்கள் தான் போகும், மீதி 11 பேர்கள் இங்கேயே தவிச்சிட்ருக்கான். என்னோட செல்வம், என்னோட குடும்பம், என்னோட பசங்க, என்னோட சொத்து, அவங்க புரியாது ஆவிங்களுக்கு வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எப்பயும் 16ஆவது நாள் தான் பண்ணி ஆகணும். அது 4 நட்சத்திரம் பார்க்கவே கூடாது. அது கருமாதி பூசை. அடுத்து இருவாதி, வருஷ திவசம் பண்ண இருவாதி. இந்த 3 ஆதிகளாக சரியாக செய்து வந்தால் உங்கள் குல முன்னோர்களை தேவராக்கலாம். அதுதான் அந்த அர்த்தம். மூவாதி தேவ பரமே. புரியுதுங்களா? மூவாதி தேவ பரமேன்னு சொல்லுது. ஓ மூவாதி தேவ பரமே, ஓம் அநாதி ஆதியே பாதி மீதியே, 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 ஓம் ஈஸ்வர நாராயண பிரம்மமே காத்திடு, ஓம் சங்கர நாராயண பிரம்மமே காத்திடு, ஓம் சிவநாராயண பிரம்மமே காத்திடு, ஓம் பரமநாராயண பிரம்மமே காத்திடு, என் திசை காவலே தழைத்தழுக பயனாகுக, பேரண்ட காவலே தழைத்தழுக பயனாகுக, அண்டக்காவலே தழைத்தழுக பயனாகுக, பிண்டக்காவலே தழைத்தழுக பயனாகுக, நமசிவாயமே காப்பாகி நாமாகுக, பராசக்தியே காப்பாகி நாமாகுக, நாராயணமே காப்பாகி நாமாகுக, பிரம்மமே காப்பாகி நாமாகுக, குபேரமே காப்பாகி நாமாகுக, யமமே காப்பாகி நாமாகுக, இந்திரமே காப்பாகி நாமாகுக, தேவேந்திரமே காப்பாகி நாமாகுக, மகேந்திரமே காப்பாகி நாமாகுக, சரவணபவமே காப்பாகி நாமாகுக, அனைத்தும் பிழைத்திடுக தழைத்திடுக நலமாகிடுக. ஓம் 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 திருச்சிற்றம்பலம். ஓம் நாராயண பிரம்மமே காத்திடு,
ஓம் சங்கரநாராயண பிரம்மே காத்திடு. ஓம் சிவநாராயண பிரம்மே காத்திடு. என் திசை தெய்வங்களே காத்திடுக. பேரண்டக்காவலே தலைத்தெழுக. அண்டக்காவலே தலைத்தெழுக. பிண்டக்காவலே தலைத்தெழுக. நமசிவாயமே காப்பாகி நாமாக. பராசக்தியே காப்பாகி நாமாக. வணக்கம். நான் வந்து சித்தரடியான் சுவிராசன் பேசுகிறேங்க. அது இப்போ வந்து அமாவாசை வழிபாடு நம்ம இந்துக்களுக்கே உண்டான ஒரு முக்கியமான வழிபாட்டு முறையில் ஒன்று அமாவாசை வழிபாடு. இப்போ வந்து நாங்கள் கிருஷ்ணகிரியில் பெண்ணேஸ்வரர் மடம் அங்கே வந்து அமாவாசை யாகம் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே வர மக்களுக்காக அவங்களுக்கு வழிபாட்டு முறையும் சொல்லி கொடுத்து இங்கே வந்து நம்ம அவங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்றத கற்றுக் கொடுக்கறது இல்லாமல் அருளை எப்படி ஈர்க்கிறது இந்த முறைகள்லாம் மக்களுக்கு சொல்லி கொடுத்து இதை வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்த விரும்பி தான் இங்கே யாகம் பண்ணுறோம். மக்கள் வந்து எல்லோரும் பயன்பெறணும், இந்த உண்மையான இந்து மதத்தை பற்றி எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கிறவங்க நம்மோட இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கம் இதை தொடர்பு கொண்டா வழிபாட்டு முறைகள், கடவுள்னால் என்ன, எப்படி நம்ம கடவுளாக மாறுறது, இதுபோல் பல விஷயங்களை வந்து நம்ம தெரியப்படுத்த காத்திருக்கிறோம். மக்கள் தான் வந்து இதில் ஆர்வம் கொண்டு வரணும். வந்தீங்கன்னா இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்தை தொடர்பு கொண்டீங்கன்னா நீங்கள் கடவுளை வழிபடுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்படி கடவுளாக ஆகிறது அப்படின்ற வழிமுறைகள்லாம் சொல்லிக் கொடுக்குறோம். நன்றி, வணக்கம்.